வந்து மன்னிப்பு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்ம உலகத்து மனுஷர்களை அவங்க என்ன தப்பு நம்மளுக்கு நேரம் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த குற்றங்கள் எல்லாம் நம்ம மன்னிக்கணும். அதை மன்னிச்சாதான் பிதாவானவரும் நம்மள குற்றங்கள் நம்ம எல்லாம் தப்பு செஞ்சிருந்தாலும் எந்த காரியம் செஞ்சிருந்தாலும் அதை அவரை மன்னிப்பார். அதை சீக்கிரமா அந்த தப்பிதங்களை வந்து மீட்டு எடுப்பார். ஸோ அதனால நம்ம ஒரு நம்ம சகோதரன்னு எல்லாம் மற்ற யாருன்னா தப்பிதங்கள் செஞ்சிருந்தாலும் நம்ம விரோதமா என்ன பண்ணியிருந்தாலும் ஒரு வாட்டி மட்டும் இல்லை, நம்ம சாவர வரைக்கும் சரி, அந்த யார் நமக்கு விரோதமா ஏற்படுறாலும் அதை மன்னிச்சு விடுறதுதான் அந்த இடத்துல சொல்றாரு. ஒரு வாட்டியும் இல்லாம 7 எழுபது தரம். அப்போ நம்ம இறங்குற வரைக்கும் நம்ம மன்னிச்சுட்டே தான் இருக்கணும். அது உங்க சத்துருக்களை சிநேகிதம் சொல்றாரு. அவங்க என்னதான் தூஷணம் பண்ணினாலும் அவங்கள சபிச்சாலும் சரி, நீங்க அவங்களை சபிக்காம அவங்களை சிநேகிச்சா உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், அவங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். யாருடைய பாவம் வந்து மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் பாய்க்குவான். அதெல்லாம் நம்ம என்ன ஒரு தப்பு செஞ்சாலும் யார் பேருந்தா அதை அறிக்கை செய்து விட்டுடுங்க. இந்த நாளிலும் கூட எனக்கு வந்திருக்கிறது 2வது வார்த்தை லூக்கா 23:43 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னோட உடனே பரதேசில் இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் பாத்தீங்கன்னா 2வது வார்த்தையில சிலுவையில் வந்து 2வது வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, கடைசி நேரத்திலும் மனம் திரும்பினால் ரட்சிப்பு கிடைக்கும், இயேசுவின் கிருபை எல்லோருக்கும் கிடைக்கும், விசுவாசம் முக்கியம், கிரியைகள் அல்ல, பரலோக வாழ்வு உறுதி. ஆமென். 3வது வார்த்தைக்காக நாம் வந்திருக்கோம். ஸோ யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை வாசிங்க, சத்தமாக வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசரையும் கண்டு நம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, 3வது வார்த்தை ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார், சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இதுல இருந்து நம்ம 4 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் ஆகிய நம்மள ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்பாகவும் சந்தோஷமாகவும் பார்த்து கொள்வதற்காக இயேசு கொடுத்தாரு. 2வது வந்து உலகத்தின் காரியத்தின்படி நம்ம வந்து தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டாரு. 3வதா என்ன சொல்றாருன்னா, உண்மையா இருந்தா ஒரு தாயை போல விசேஷமான கிஃப்டை நம்மளுக்கு தருவாரு. 4வதா மற்றவங்களோட வழியை மட்டும் நம்மளுடைய வழியை மட்டும் பார்க்காம மற்றவங்களோட வழியோட சேர்த்து நம்ம ஜெபிக்கும்படி உதவி செய்யணும். ஆமென். ஆமென். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு
சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதுதான் வார்த்தை. என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். பிதாவு மேல ஏசப்பாக்கு இருந்த விசுவாசத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல என்னது, அவர் பிதாவுக்கு ஏசப்பா ஒரு செல்ல பிள்ளையா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, செல்ல பிள்ளையா இருக்கிறவர் தனியாவே பிதா விட்டு இருந்து விலகாத ஒருத்தர் எதுக்காக இந்த இடத்துல வராரு அப்படின்னா, நம்மளோட பாவங்களை ஏற்றுக்கொள்றதுக்காக தான். வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். இது யாருடைய தாகத்தை பார்க்கறோம்னா, திருவிக்குடன் பத்திமையின் தாகத்தை பார்க்கிறோம். தாகத்தோடு எது கேட்டாலும் கர்த்தர் செய்வார். பார்க்கறோம்னா தீவிரவாதக்கான தாகம் மற்றும் கூட்டு வந்த மனிதர்களோட தாகம். இது யார் பார்க்கறோம்னா, ஆகாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, ஆகாருக்கு ஆபிரகாம் பிறந்த ஆகாருக்கு ஆபிரகாம் பிறந்த பையன், அப்புறம் சாராள், 5 பேர் பிடிச்சி பார்க்குறோம். நமக்கு கேட்டால் கர்த்தர் பேர் அந்த கண்டித்துறை காண்பித்து போய் நம்மளுக்கு என்ன காண்பிப்பாரு கர்த்தர். 4வது தேவனின் தாகம். தேவனின் தாகம் ஒரே ஒரு தாகம் தான். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு போகாம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் நித்தி ஜீவனை அடையாம கர்த்தர் ஒரே தாகம். வேற தாகம் எதுவுமே கர்த்தருக்கு. அது ஒரு தாகம் தான் கர்த்தருக்கு. முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். எதையெல்லாம் ஆண்டவர் முடித்தார் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 3 காரியங்களை பார்க்க போறோம். நம்ம டெட்லஸ்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்லஸ்டாய் அப்படின்னா கொடுக்கப்பட்ட வேலை செய்து முடித்தாயிற்று அப்படிங்கிறது அதோட பொருள். முடிந்ததுங்கிறதுக்கும் கொடுக்கப்பட்ட வேலை முடிந்ததுங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா கிரேக்க மொழியில கொடுக்கப்பட்ட வேலை முடித்தாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் என்னென்ன, அவர் எந்தெந்த வேலையை முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம அதே மாதிரி யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனங்கள் இப்படியா சொல்லுது. நான் வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் நோக்கி அனுப்பினருடைய சித்தத்தை முடிக்கிறது தான் என்னோட முதல் போஜனமா. 2வது அவர் எதை ஜெயித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசை அவர் என்ன பண்ணார்? ஜெயித்தார். எதுல பிதாவே, உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவரோட நோக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய அந்த 3 வருஷ பிரசங்கமே அதிகமாக போயிருந்திருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 டாபிக் மட்டும் சொல்லிட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அந்த நடந்தப்ப என்னென்ன சம்பவம் நடந்ததுன்ற அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் 10 வசனமா வாசிக்க சொன்னாருங்கிற பாஸ்டர். அதை கரெக்டாக நான் இந்த இருக்கமா வேணாமா சாய்ஸ்ல விட்ட அதிகாரமே நானே வாசிக்கிற மாதிரி வந்துச்சு. அந்த 10 வசனமே நானே வாசிக்கிற மாதிரி வந்துச்சு. அதனால அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஆவியை என் ஆவியோ பிதாவின் கருத்துல ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி ஏன் நடக்குதுன்னா, நம்ம உலகத்துக்கு ஒளியா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்துற விதமா அவரு அந்த சூரியன் மறைந்து இருள் சூழுது. 2வது என்ன நடக்குதுன்னா, தேவாலயம் திரைச்சீலை கிழிந்தது. தேவாலயம் திரைச்சீலை ஏன் அந்த இடத்துல கிழியணும்? இப்போ பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல ஒரு திரைச்சாலை கொடுக்கப்பட்டிருக்கணும். அந்த திரைச்சாலைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வழியிடுற இடம் அதுதானா. அந்த பிரதான ஆசாரியர்கள் அந்த கூட்டத்தையும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, இந்த திருநாள் ஜெபத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. தேவதரத்துல தகப்பனே தாய்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நாம மகிமைப்படட்டும். இன்னும் வரவேண்டிய பிள்ளைகளையும் ஆண்டவரே வருகிற நாட்களை கூட்டி சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்க நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். விசேஷ விதமான நாள் ஜெபத்துக்கு வந்த எல்லா குடும்பத்தாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் செய்த தியாகத்தை தியானிப்பதற்கு கர்த்தர் கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். மீண்டுமாக இந்த 7 வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் தியானிக்கும்படி, இன்னும் கர்த்தருக்கு எழுதி பிரகாசிக்கும்படி கர்த்தராகிய தேவன் கிருபை செய்யும்படிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன்.
மற்ற எல்லா குடும்பத்தையும் வாழ்த்து எங்களை ஆசீர்வதிக்கிறோம். பத்திரமாய் கொண்டு வந்தீங்க, நன்றி. பாதுகாப்பாக வீடு கடந்து போய் சேரவும் கர்த்தர் உதவி செய்யும். தேவ நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் பெரிய காரியத்தை பலப்படுத்த வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே இயேசு ரத்தத்துக்குள் மறைந்துள்ளோம். ஆமென். ஆசீர்வாதக்காய் எல்லாம் முழங்காலிலே கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் முழங்காலிலே கடந்து வருவோம். கரங்களை கூப்பிக் கொண்டு தேவ சமூகத்திலே நாம ஸ்தோத்திர ஆசீர்வாதக்காய் காணப்படுவோம். Thank you Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டளை கடவர். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.